டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் இருக்கிற சாப்டர் 1 இல்லஸ்ட்ரேஷன் 15 பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின்ல இந்த மாதிரி டோட்டல் பர்ச்சேஸ்ன்னு கேட்டு பில்ஸ் பேபிள்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ்னு கேட்டாங்கனாலே ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்மேட்டை தெளிவாக எழுதிட்டோம்னா பாதி வேலை அங்கேயே முடிஞ்சிடும். டோட்டல் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? கேஷ் பர்ச்சேசஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேசஸ். தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம்? மொத்த கொள்முதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரொக்க கொள்முதலையும் கடன் கொள்முதலையும் ப்ளஸ் பண்ணணும். ஸோ ரொக்க கொள்முதல் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, கடன் கொள்முதல் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த சம்மையை போடுறோம். ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் ஓப்பன் பண்ணிடலாம். பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டு, அதாவது அதை வந்து தமிழில் நம்ம செலுத்துதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் எழுதிருங்க, டெபிட் கிரெடிட் போட்டுருங்க. அதே மாதிரி டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் எழுதிருங்க. அதாவது வந்து மொத்த கடனை இந்த ஒரு கணக்கு, கடன் இந்த ஒரு கணக்குன்னு எழுதினதுக்கு அப்புறமா வழக்கம் போல டெபிட் கிரெடிட் போட்டு பர்டிகுலர்ஸ் எழுதிடலாம். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அப்படின்னா நம்ம வந்து டெபிட் சைடில் போடுவோம். அதே பில்ஸ் பேபிள் ஓப்பனிங் வந்து எப்பவுமே கிரெடிட் சைடில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஓப்பனிங் தொடர்ந்து நெக்ஸ்ட் வந்து கேஷ் பெய்ட், பில்ஸ் மூலயமா எவ்வளோ பே பண்ணியிருக்கோங்க அதை நோட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ மூணு ஐட்டம் தான் வந்து இந்த பில்ஸ் பேல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம போட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஓப்பனிங் பேலன்ஸ் எப்பவுமே கிரெடிட் சைடில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதின கையோட அப்படியே டெபிட் சைடு வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கேஷ் பெய்டு. ஸோ எவ்வளோ வந்து கிரெடிட்டர்ஸ்க்கு பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கரெக்டாக எடுத்து இந்த இடத்துல எழுத போகிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு எதனா டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த டிஸ்கவுண்டோட அமௌண்ட் எடுத்து இந்த இடத்துல எழுதுவோம். நம்ம பர்ச்சேஸ் பண்ணதில் எத்தனை திரும்ப போய் ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அதையும் இந்த இடத்துல தான் நோட் பண்ணுவோம். அதே தொடர்ந்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து மேலே பில்ஸ் பேபிள் போடுறோம் இல்லையா, அங்கே வர ஆன்சர் எடுத்து மறக்காமல் இந்த இடத்துல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஃபைனலி வந்து க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க அமௌண்ட் எடுத்து இந்த இடத்துல எழுத போகிறோம். ஃபார்மேட் போட்டதுக்கான அமௌண்ட் என்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிரெடிட்டர்ஸோட ஓப்பனிங் வேல்யூ 75,000 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பில்ஸ் பேபிளோட ஓப்பனிங் வந்து 60,000 நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கேஷ் பே டு கிரெடிட்டர்ஸ் 3,70,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதுவே வந்துட்டு பில்ஸ் பேபிளுக்கு 1 lakh நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சொல்லியிருக்காங்க. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நேரம் வந்து 15,000 எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் பர்ச்சேசஸ் கொடுத்துருக்காங்க. மறக்காம நம்ம எழுதின ஃபார்மேட்டில் கீழே போயிட்டு கரெக்டாக எழுதுங்க, வேற எங்கேயும் அதை எழுதிடாதீங்க. இந்த கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம இந்த சம்ம போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 50,000 வந்து கிரெடிட்டர்ஸ்க்கு, 80,000 வந்து பில்ஸ் பேபிளுக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1,80,000 வரும். இந்த 1,80,000 மேலே 60 ஓப்பனிங் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிடைக்கிறது தான் பில்ஸ் பேபிளோட வேல்யூ. அந்த 1,20,000 வந்து நம்ம இங்கே சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் நோட் பண்ணி மறக்காம இந்த 1,20,000 எடுத்து அப்படியே நம்ம கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்ல காப்பி பண்ணிக்கிறோம். அதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் இந்த 4 வேல்யூ ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டலாக வந்து 5,55,000 வருது. இந்த 5,55,000 டோட்டலில் ரெண்டு பக்கமும் எழுதி இந்த 5,55,000 ஓப்பனிங்ல இருக்கிற அந்த 75,000 மைனஸ் பண்ணோம்னா கிடைக்கிறது தான் நம்ம கிரெடிட் பர்ச்சேஸோட வேல்யூ. ஸோ 4,80,000 கிரெடிட் பர்ச்சேசஸ்ன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிறோம். தமிழில் வந்து கடன் கொள்முதல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேல்யூ வந்து நம்ம ஸ்டார்டிங்ல போட்ட அந்த ஃபார்மேட்ல போய் அப்ளை பண்ணோம்னா வேலை முடிஞ்சிச்சு. ஆல்ரெடி நம்ம வந்து இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா கேஷ் பர்ச்சேசஸ் ஒரு 3,20,000 இருக்கு. இப்போ கடனில் வந்து நம்ம வந்து 4,80,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் பர்ச்சேஸோட வேல்யூ 8 lakh. இதே மாதிரி எக்ஸசைஸ் சம் நம்பர் 15 ட்ரை பண்ணி பாருங்க.